தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கினிய சிம்மராசினியர்களே, எப்படி இருக்க போது இந்த ஒரு மாத காலகட்டம்? போன மாசம் 15ஆம் தேதியிலேருந்து ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. இந்த மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் ஓகேவா தான் இருக்கும். கேதுலா இருக்காருன்னா கவலைப்படாதீங்க. ஓகே. ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாசம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்ன மாதிரிலாம் இயக்க போறாங்க, என்ன மாதிரியான நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் ஒரு 3 வகையான நிகழ்வுகளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு விஷயம் டக்குன்னு சொல்லட்டுமா? வேலை பளு அதிகரிக்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயரப் போகிறது. நீ தான் நல்லா பண்ற, உன்னை விட்டா ப்ராஜெக்ட் பண்ற ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து உங்க கையில கொடுத்து உங்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்க போறாங்க. அப்படியே எனக்கு அஷ்டம வந்துருச்சு, எனக்கு அஷ்டம வந்துருச்சுன்னு அப்படியே அமைதியா இருந்த சிம்மராசிக்காரங்களாம், சேச்சா நான் யார் தெரியுமா, சிங்கண்டான்ற மாதிரி எந்திரிச்சு வந்து நிக்க போறீங்க. நீங்க நிக்கிற தோரணிலே எல்லாரும் அப்படியே அடக்கி ஆள போறீங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மனிதர்களாக மாறக்கூடிய நேரம் இந்த செப்டம்பர் மாசம் இனிதே ஆரம்பம். ராசிநாதன் சொந்த வீட்டுல ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு. அவரே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வராரு. அப்படி இல்லாட்டி எப்படி சொல்லுங்க? 10க்கு புதன் வேற கூட, கேது வேற உட்காந்துருக்காரு. டீப் நாலேஜ், அனலைஸ்மெண்ட், கேது எல்லாமே ரிசர்ச். நீங்க சும்மா கேதுவை பார்த்தாலும் தடை தாமதம், தப்பு பண்ணிடுவாரு, கோர்ட்டு கேஸ், எதுக்கு? அவர் அதை மட்டும் தான் பண்ணுவாரா? அவர் நிறைய நல்லது பண்ணுவார். கர்மாவே அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுனா கேதுக்கு மட்டும் தான் உண்டு. தடவை சிம்மராசிக்காரங்களாம் அப்படியே டீப் அனலைஸ்மெண்ட் ஞானியா மாற போறீங்க. எல்லாத்தையும் நடுங்க வைக்கிற அளவுக்கு இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு பவர் ஏறப்போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருந்த காலமெல்லாம் மாறி, நான் வந்துட்டேன்னு சொல்லு, கபாலி திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி உங்களுடைய செய்கையின் மூலமாக சில நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டப் போகிறீர்கள். அதன் மூலமாக மற்றவர்களுக்கு மீதான ஒரு நம்பிக்கையை பெறக்கூடிய, நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய இடம்லாம் ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துல பயங்கரமான குருவோட பார்வை அல்டிமேட்டா இருக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. ஒரு வாரத்துல சொல்லட்டுமா? சிகரம் தொட காத்திருக்கிற போயிட சிம்மராசி, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. தடவை அஷ்டமச்சனி பயன்படுத்தியாச்சு. எனக்கு தெரிஞ்சு நிறைய சிம்மராசிக்காரங்க ராசியாவது பலனாவதுன்னு பார்த்துட்டு இப்போ பார்க்கறது எல்லாம் சிம்மராசியாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு கிரகம் ஒரு பீதியை கிளப்பி விட்டுருக்கு. இந்த தடவை அப்படிலாம் இல்லை. வழக்கம் போல நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு அப்படியே தலை நிமிர்ந்து தன்மானமா நடக்க போறீங்க. ராசிநாதன் உங்களுக்கு நடத்தி காட்ட போகிறார். ஓகே. 15ஆம் தேதிக்கு அப்புறம் வேற லெவல். 2ஆம் இடத்துக்கு ராசிநாதன். 2ஆம் இடத்துக்கு ராசிநாதன் பார்வை கிடைச்சாலே சொல்ல வேணாம். 2ஆம் இடத்துல போய் ராசிநாதனே உட்கார்ந்தா, அதுவும் ஆட்சி பலம் வாங்கிய புதனோடு சேர்ந்து இந்த 12 இடங்கள்லாம் இயங்கினாலும் பரவாயில்ல, 11 இடங்கள் இயங்க போகிறது. ஸோ வேலையின் மூலமாக ஒரு லாபம் வரப்போகிறது. 11ஆம் இடம் லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா? வேலையின் மூலமாக ஒரு லாபம், வருமானம் லாபமா வரப்போகுது. பண்ற வருமானம் எல்லாம் காசு தான், தொட்டதெல்லாம் காசு தான், சும்மாலாம் கிடையாது. யாரெல்லாம் வேலை அப்படின்ற இடத்துல வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களோ, இந்த வேலை ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம தவிச்சிட்டு இருந்தீங்களோ, எழுதி வச்சுக்கோங்க. அத்துணை சிம்மராசிக்காரர்களுக்கும் செப்டம்பர் மாசம் 17, 18 தேதிக்கு அப்புறம் மிகச்சரியான விமோச்சனம் காத்திருக்கிறது. அந்த அளவுக்கு பிளான்டரி பொசிஷன் உங்களை இயக்க போகுது. புதனோடு கூடிய ஒரு சூரியன், செவ்வாய் வரை அப்படியே எக்ஸிட் ஆகி வந்துட்டாரு இந்த பக்கம். ஸோ அவர் 9ஆம் வீட்டு அதிபதி தான், பிரச்சனை இல்லை. 9ஆம் வீட்டு அதிபதி இருக்கக்கூடிய பொசிஷனுமே ஸ்தானபலமே சூப்பராக தான் இருக்கு. அவரோட வீட்டில் அவர் அப்படியே உட்காந்துருக்க போறாரு. 4ஆம் இடம் 9ஆம் இடம் சொல்ல சொல்ல அப்படியே விரிச்சுக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இனிதே ஆரம்பம். போன மாசம் என்னெல்லாம் நீங்க வருத்தப்பட்டீங்களோ அதெல்லாம் போயிடுங்க. டைம் இல்லைன்றது மட்டும் தான் வாயில வந்துகிட்டே இருக்க போகுது. அந்த அளவுக்கு நேரம் பார்க்காம காலம் பார்க்காம ஓடக்கூடிய தன்மை கிடைக்க போயிருது. டக்குன்னு பண்ணிட்டு இருந்த சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக போறீங்க. நிதானமா நிறுத்தி அடிக்க போறீங்க. இது வரைக்கும் சிங்கமா இருந்த நீங்க புலியா மாற போறீங்க. அப்படி உட்காந்து அப்படி பார்த்து அப்படி அடிச்சு ஜெயிக்க போறீங்க. ஏன்னா கேது அந்த வேலையெல்லாம் செப்பனே பண்ணுவார். அதனால கவலையே பட வேணாம். கொஞ்சம் ஆழ்ந்த அறிவு, ஆழ்ந்த மதிநுட்பம், எதை எங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எதை எங்க பேசலாம், எதை எங்க செய்யலான்ற மாதிரி உங்க ஆளுமையை தாண்டிய ஒரு அறிவோடு இந்த தடவை சிம்மராசிக்காரர்கள் இயங்குவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு சத்தியமாக இருக்கிறது. ஓகே. இவ்வளோ அடிச்சு சொல்றேன்னா பிளான்டரி பொசிஷன் அவ்வளோ நல்லா இருக்கு. ஏன்னா வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த செப்டம்பர் மாசம், ஆகஸ்ட் மாசம், செப்டம்பர் மாசம், அக்டோபர் மாசம் வரைக்கும் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி கெத்தா இருப்பாங்க. இருக்கக்கூடிய ராசிநாதன் போடக்கூடிய டிரான்சிட்டை வச்சு அப்படிலாம் பார்த்தோன்னா இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்குங்க. பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சேமிப்பு உயர போகிறது. இது வரைக்கும் கையில இருந்த காசெல்லாம் கரைஞ்சு போச்சுன்னு யாரெல்லாம் வருத்தப்பட்டீங்களோ, 20ஆம் தேதிக்கு மேல சேமிப்பு உயர போகுது. ஏதாவது ஒரு ஆர்டி போடுவோமா, இல்லை ஏதாவது ஒரு சேமிப்பு பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி பேங்க்கோட கனெக்ட் ஆக போறீங்க. ஓகே. நிறைய பேருக்கு பேங்க்கோட கனெக்ட் ஆக போறீங்க. ஒன்னா உங்க நேட்டல் ஹாரோஸ்கோப்ல ராகு தசை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது கடன் வாங்க போறீங்க.
உங்க நாட்டுல அரஸ்கோப்ல குருதசை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சேமிக்க போறீங்க. அவ்வளவுதான் சிம்பிள். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ எப்படியோ பேங்க்கோட கனெக்ட் ஆக போறீங்க. எப்படியோ வந்து கடன் வாங்குறது, கடன் குடுக்கறது, கடன் நிவர்த்தி அடையறது, கடன் சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாகி பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றளவு உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த தடவை சூப்பரா இருக்குங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிந்தனை எல்லாம் அப்படியே மலர்ந்து ஒரு மாரி கிளாரிட்டியோட இருக்க போறீங்க. இந்த நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஹெல்த் மட்டும் தான் அடி வாங்கும். அதனால சிம்மராசிக்காரங்க கவனமா எதுல இருக்கணும்னா 3 விஷயம் தான். 1 ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. 2வது உங்களுடைய நம்பியின் ஒரு விஷயத்த சொல்றீங்கல்ல, அந்த இடத்துல கவனமா இருங்க. நெறையா துரோகிகள் முதுகுல குத்த ரெடியா இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நம்பிக்கை துரோகம் நடக்கலாம். வியாபாரத்தில், வீட்டில், வேலை செய்ற இடத்தில் கவனமாக இருங்கள். இருக்கக்கூடிய இடம் சுக்கிரனோட வீடு. பார்த்து நடந்துக்கங்க. ஓகே. செவ்வாய் போய் சுக்கிரன் வீட்ல கிராஸ் ஆகும்போது, செவ்வாய் வீட்ல கிராஸ் ஆகும்போது, சில தேவையில்லாத ஆனா நல்ல விஷயம் தானே. யார் நம்மள வந்து மிதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டா தான் நல்ல விஷயம். அந்த மாரி நெறையா உங்கள யார் அழிக்க காத்திருந்தார்களோ, அவர்கள உங்க கண்ணு முன்னாடி காட்டுவாரு கடவுள். அப்பயே நீங்க வந்து உஷாராயிக்கலாம். ஓகே. 3வது எதுல கவனமா இருக்கணும் அப்டின்னா, சாப்பிடுற விஷயத்துல கவனமா இருக்கணும். டயத்துக்கு சாப்பிட முடியாது. டயத்துக்கு தூங்க முடியாது. டயத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது. சாப்பாடு கைக்கு வரும்போது தான் ஏதாவது ஒரு ஃபோன் வரும். ஸோ பிஸியாக போறீங்க. இதுவரைக்கும் அப்படியே ஒரு மாரி கவலைப்பட்டுட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி, இனிமே டைம் இல்லன்ற மாரி, பிஸி ஆற மாரி, வாழ்க்கையை நோக்கி அடுத்த நகர்வுக்கு எப்படி போலாம், எப்படி போலாம், எப்படி போலான்ற மாரி உங்கள நீங்களே ஓடி வைக்கக்கூடிய டைம் எல்லாம் இனிதே சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து இந்த செப்டம்பர் மாசம் பலன் சொல்றதுல. ஏன்னா மத்தவங்களுக்கு பலன் சொல்றத விட சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் அப்படி திரும்ப வந்து நீங்க நிக்கிற தோரணைய பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க சூப்பரா வந்து நிக்க போறீங்க. யாரெல்லாம் வந்து வேலை இடத்தில் அவமானப்பட்டீர்களோ, உன்ன விட்டு ஆள் இல்லன்ற அளவுக்கு பெருமைப்பட போறீங்க. யாரெல்லாம் வேலை இழந்து தவிச்சிட்டு இருந்தீங்களோ, இந்த தடவ உங்களுக்கு நீங்க கேட்ட சம்பளத்தோட, கூட சம்பளத்தோட வேலை கிடைக்க போகுது. ஒரு 15ஆம் தேதிக்கு அப்புறம் வேலைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இன்கிரிமெண்டோட கூடிய வேலை உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஹெல்த்ல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. ஆரோக்கிய கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். கவனமா இருங்க. கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வரலாம். சில பேருக்கு பிளட் கவுண்ட் கம்மியாறது, கொஞ்சம் டயர்டா இருக்கிறது, கில்ட்டினஸ் குடுக்கறது, அந்த மாரி கொஞ்சம் மயக்கம் வருதுன்ற மாரி சில சில உபாதைகளை இந்த தடவ ஃபேஸ் பண்ணலாம். ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, தேவை, தேவை. சிம்மராசிக்காரர்களுக்கு மத்த எல்லாம் அடிச்சு தூள் கிளப்ப போறீங்க. அட்டகாசமா இருக்க போகுது. ஓகே. படிக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லவே வேணாம். சூப்பரா இருக்க போகுது. பிள்ளைங்கலாம் 20 வயசு வரைக்கும் சிம்மராசிக்காரங்கள கவலையே படாதீங்க. அப்படியே என் பிள்ளை ஒரு மாரி உட்கார்ந்து இருந்துச்சு. ஐய்யயோ! அஷ்டம சனி வந்துருச்சோ! தசாபுத்தி இப்படி ஆயிடுச்சோன்னு கவலைப்பட்ட சிம்மராசி குழந்தைங்கள வச்சுட்டு இருந்த அம்மாக்களுக்குலாம் அந்த கவலையே வேண்டாம். வழக்கம் போல என் புள்ள ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாரி ஒரு நம்பிக்கையை இந்த செப்டம்பர் மாசம் உங்க பிள்ளைக்கு குடுக்கும். விளையாட்டுல பயங்கரமா விளையாட போறாங்க. நெறையா எனக்கு தெரிஞ்சு இந்த கபடி ஆடுறது, இந்த ரன்னிங் ரேஸ் ஆடுறது, இதுலலாம் பிள்ளைங்க பிரைஸ் வாங்கிட்டு வரப்போறாங்க. எஸ்பெஷலி சிம்மராசிக்கார குழந்தைகள் கண்டிப்பாக விளையாட்டில் ஜெயிச்சு பிரைஸ் வாங்கிட்டு வந்தே தீருவார்கள். ஏன்னா விளையாட்டு என்று குறிக்கக்கூடிய இடம் புதன், உடம்பை குறிக்கக்கூடிய செவ்வாய் அந்த இடத்துல உட்கார்ந்திருக்காரு. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் இடமா வருது. 3ஆம் இடமே விளையாட்டு தான். நெறைய பிள்ளைங்க விளையாட்டுல பிரைஸ் வாங்கிட்டு வந்து ஜெயிக்க போறாங்க. உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியை குடுக்க போறாங்க. ஓகே. அதே மாரி காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கலாம் கம்யூனிகேஷன்ல சூப்பரா இருக்க போறாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல சூப்பரா இருக்க போறாங்க. நெறைய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போறாங்க. அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கப் போகிறது. ஓகே. 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. கொஞ்சம் நீங்களா ஒரு டிப்ரஷனுக்குள்ள போய்க்காதீங்க. எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது. யாரும் உங்கள ஒண்ணும் பண்ணிட முடியாது. ஓகே. கொஞ்சம் கவலைகளிலிருந்து வெளியில வாங்க. அதுதான் கரெக்ட்டா இருக்கும். 15ஆம் தேதி வரைக்கும் ஓகே. 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உங்களா போட்டு நீங்க குழப்பிக்காம இருக்கிறது நல்லது. ஓகே. 40 வயதிலிருந்து 60 வரைக்கும் சிங்க ராசிக்காரர்களுக்கு நான் மேல் சொன்ன அத்தனை பலமும் உங்களுக்கு தான். ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டம். நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ, அந்த கெத்தோட, அந்த கௌரவத்தோட, அந்த அடையாளத்தோட அப்படி வந்து நிக்க போறீங்க. சிம்மம் சிம்மம் தாண்டான்ற மாரி ப்ரூவ் பண்ண போறீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு. 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு. ஓகே. 60 வயதை தாண்டிய சிம்மராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம். சேமிப்பு இன்கிரீஸ் ஆக போகுது. பென்ஷன் பிளான் ஏதாவது போடலாமா? ஹெல்த் பிளான் போட்டதெல்லாம் சரியா தான் இருக்கா? எல்ஐசி ஒழுங்கா வந்துச்சா வரலையான்ற தடவ ஆயுள் 8ஆம் இடத்தோடு இயங்க போறீங்க. செவ்வாய் போற பொசிஷன் வந்து 8ஆம் இடம் கால பொசிஷனுக்கு. ஸோ நான் டெக்னிக்கலா தான் சொல்றேன். அதனால நெறைய இந்த தடவ என்ன பண்ண போறீங்கன்னா, சில பேருக்கு உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருக்கிற பட்சத்துல நெறைய பேருக்கு எல்ஐசி பணம் கிடைக்க போகுது. இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரப்போகுது. இல்லாட்டி நீங்க இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்க. அதன் மூலமாக ஒரு ஆதாயம், ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது. பண பரிவர்த்தனையில ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது. ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிள்ளை உங்களுக்குன்னு காசு அனுப்ப போறான். நெறைய ட்ரெஸ் வாங்கிக்க போறீங்க. ஹேப்பியா இருக்க போறீங்க. எஸ்பெஷலி செப்பல் வாங்க போறீங்க. அப்படியே என்ன சொல்றது? தாங்குன்னு தாங்குற மாரி புள்ளைங்க நடந்துக்க போறாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நிம்மதிய குடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். 60 வயது தாண்டிய சிம்மராசிக்காரர்களுக்கு. ஆரோக்கியத்தில் மட்டும் எல்லா ஒட்டுமொத்தமா எந்த வயதுக்காரர்களா இருந்தாலும்,
ஆரோக்கியத்தில் மட்டும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. கண்டிப்பா சாப்பாடு விஷயத்தில் சாப்பிடுற பொருட்கள் மீதான கவனம் தேவை. ஃப்ரோசன் ஐட்டத்த தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. ஃப்ரோசன் எல்லாம் சனிதான். அதனால ஃப்ரோசன் ஐட்டத்த அவாய்ட் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கனாலே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது. ஸோ வயிற்று வலியில் மட்டும் கவனம் தேவை, தேவை, தேவை. ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? குலதெய்வத்துடைய வழிபாடு சிம்மராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஆக்கத்தை தரக்கூடிய வழிபாடா இருக்கு. கேது வந்து அப்படியே உட்கார்ந்து பயங்கரமா இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காரு சிம்மராசிக்காரர்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய சிம்மராசிக்காரங்க அடுத்த வருஷத்துக்குள்ள ஞானி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. திடீர்னு அமைதியாயிட்டீங்க. எங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி இருக்கு. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுவும் குலதெய்வத்துடைய ஒரு ஆசி கிடைக்க போகுது. குலதெய்வத்தினுடைய ஒரு அரவணைப்பு கிடைக்க போகிறது. அதன் மூலமாக அப்படியே ஒரு இதமா இருக்க போறீங்க. நான் இருக்கேன்ப்பா பார்த்துக்கிறதுக்கு. உங்க குலதெய்வம் உங்க பின்னாடி இருந்து உங்க காதுல மட்டும் சொல்றது உங்களுக்கு மட்டும் கேட்க போகுது. எனக்கும் கேட்கும். சரியா? அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால எல்லா கவலையும் சரியா போகுது. எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ குலதெய்வ வழிபாடு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது. சரி, சிம்மராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க? மயில் பார்ப்பீங்க. இந்த தடவை நிறைய மயில் பார்ப்பீங்க. கலர்ஃபுல்லான மயிலா பார்ப்பீங்க. நான் சொல்ற ஒரு மயில், அந்த வெள்ளை மயில் தெரியுது, அந்த மாதிரி வித்தியாசமான மயில் இருக்குன்ற மாதிரி இந்த தடவை மயில் நிறைய பார்ப்பதற்கான வாய்ப்பு, இல்லை மயில் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போவதற்கான வாய்ப்பு. நீங்க சகாராவிலே இருந்தாலும் இந்த தடவை மயில் தெரியுங்க உங்க கண்ணுக்கு. எங்க இருந்தோ ஒரு மயிலோட நீங்க கனெக்ட் ஆக போறீங்க. நிறைய முருகனோட கனெக்டிவிட்டி, செவ்வாய் பொசிஷன் சூப்பரா இருக்கு. நிறைய முருகனோட கனெக்டிவிட்டி, முருகனுடைய பிரசாதம் கையில கிடைக்கிறது. நீங்க போகும்போது யாராவது உங்களுக்கு வந்து வேல் கொடுக்கறது, முருகன் கொடுக்கறதுன்ற மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய முருகன் சம்பந்தப்பட்ட கிஃப்ட் இந்த வருஷம் நிறையாவே கிடைக்க காத்திருக்குது. எஸ்பெஷலி இந்த மாதம் கிடைக்கும் உங்களுக்கு. அதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு கண்டிப்பாக இருக்கு. ஸோ சிம்மராசிக்காரங்க மயில் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க மயில் பார்க்கும்போது எப்படி அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கோ, அந்த மயில் தோகை விரிச்சு ஆடுதோ, அந்த மாதிரி மலைமேகத்தை பார்த்தாலே மயில் ஆடுற மாதிரி அப்படியே உங்க குலதெய்வத்தோட ஆசையில் இந்த தடவை சிம்மராசிக்காரர்கள் காரிய வெற்றி அடைய போகிறீர்கள். அல்டிமேட்டா இருக்கு இந்த செப்டம்பர் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு.